அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு வர்றார். 7வது வீடு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா களத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. களத்திரஸ்தானம் நமக்கு வாழ்க்கை துணையை குறிக்கும், திருமணத்தை குறிக்கும், வெளி தொடர்புகளை குறிக்கும், பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை 7ஆம் இடம் அப்படின்றது குறிக்கும். சுக்கிரன்றது பொதுவாக சுக்கிரன்னாலே உங்களுக்கு ஆடம்பரங்கள், சொகுசாக வாழ்கிறது, அழகியல், இது மாதிரி பல விஷயங்களை சுக்கிரன் கூடிய பேங்க்கில் இருக்கிறவங்க, அது மாதிரி உங்களுக்கு இந்த மீடியாவில் இருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, இது மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இன்டீரியர் டிசைனரு, வாசனை திரவங்கள் விற்கிறவங்க, இது மாதிரி பல விஷயங்களை சுக்கிரன் குறிக்கும். இந்த சுக்கிரபவன் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி, அது மாதிரி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி. ஸோ பொதுவாக நான் இப்போ சொன்ன மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் மிக நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிறவங்க, பில்டிங் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்லேருந்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்க, அது மாதிரி வாசனை திரவியங்கள் விற்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, மாதிரி இன்டீரியர் டிசைனர் அவங்க இருக்கிறவங்க, அது மாதிரி மீடியா அதில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான எல்லாருக்கும் அது மாதிரி இப்போ போய் சேர்றது ராகுவோட சேர்றதுனால இன்டர்நெட்டு, நெட்வொர்க்கிங், இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துக்கு அதிபதினால ஒரு சில விஷயங்களில் குழப்பங்களும் எதிர்பார்ப்புகள் அது அதிகமாக இருக்கும். ஆனால் நிறைவேறது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களும் அதிலே அடக்கும். உங்களுக்கு வேலையை பொறுத்தளவில் வேலைகள் நல்லா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கூட வேலை பார்க்குறோன்ற ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஜென்மத்திலேயே 3ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா, உங்களுக்கு ஜென்மத்திலேயே கேது இருக்கார். அவர் உங்கள் ராசியில் இருக்கிறனால உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாமும் வரணும். 3ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பார்வையினால் உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மர்ம இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி 8வது வீட்டில் சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருக்கார். ஸோ அதனால் இருக்கிற மாற்றம், உத்தியோக மாற்றம், இது சம்பந்தமான யோசனைகள், சிந்தனைகள் இது உங்களுக்கு படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, அந்த மாதிரியான எண்ணங்களும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வீடு இதெல்லாமும் குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 7வது வீட்டில் இருக்கிறதுனால யாராலும் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து வீடு வாங்கலாமா, அந்த மாதிரி இல்லாமல் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டுக்கு ஒரு அதிபதி அப்படின்றதுனால வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கூட வேலை பார்க்கணும், ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால வேலையில நிறைய விஷயங்கள்ல நீங்க முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நீங்க முன்னேறதுக்கு உங்க கூட வேலை பார்க்கற ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும், மேலதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்கும். அஷ்டமத்து சனியா இருக்கிறதுனால பொதுவாக நீங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிறது நல்லது. அஷ்டமச்சனி பொதுவாக ஜென்ரலாக ஒரு 2.5 வருஷத்துக்கு பொதுவாக இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம் இதை கொடுக்கும். ஸோ மாற்றம் அப்படின்னாலே நமக்கு எப்போவுமே பயம்தான். ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படிங்கும்போதே நமக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நடக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய அன்னன்னைக்கு டே டு டே வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டாலே போதுமானது. பெரிய லெவலில் நீங்கள் ஓவர் திங்கிங் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் கூட அவர் வக்ரமாக இருக்கார். அதனால் மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. இது உங்களுக்கு பல விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வக்ரம்னாலே டிலே பண்ணணும்னு அர்த்தம். அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். பொதுவாக சிம்மராசிக்காரங்க அவசரப்படுறது, பதட்டப்படுறது, கோவப்படுறது இதெல்லாம் உங்களோட இயல்பான குணங்களாக இருக்கும். நீங்கள் அதனால் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. நீங்கள் உழைப்புக்கு பெயர் போனவங்க, விடாமுயற்சிக்கு பெயர் போனவங்க, எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கும். பர்சனாலிட்டியில் நல்லா இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட இயல்பான குணங்களாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக மட்டும் நடந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். காலங்கள் அப்படி மாறிண்டே தான் வரும். அப்போ நம்ம அந்தந்த டயத்தில் கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டிய இடத்துல ஸ்லோ பண்ணணும். அது தவறே கிடையாது.
அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி பிற்காலத்தில் உங்கள் பக்கம் இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான்றதுனால, சூரியனுக்கு அதிதேவதை சிவன் அப்படின்றதுனால பிரதோஷ விரதம் இருக்கிறது மாதத்துக்கு 2 நாள் வரும். பிரதோஷத்தன்னைக்கு காலம்புற நம்ம ஒரே ஒரு வேளை, அன்னைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதமாக இருக்கிறது. இது வந்து அன்னைக்கு சாயந்தரம் போய் ஏதான சிவன் கோயிலில் பிரதோஷ நேரத்தில் 4:30லேருந்து 6:30 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே ஆச்சும் நீங்கள் வந்து ஒரு சிவனை தரிசனம் பண்ணிட்டு, பிரதோஷம் நடந்ததுக்கப்புறம் சிவனை தரிசனம் பண்ணுறது, அபிஷேகத்துக்கு தரிசனம் பண்ணுறது, பிரதோஷத்தில் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் ஓம் நம சிவாயா அப்படின்னு பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை உறுதியாக கொண்டு வந்து தரும். கொஞ்சம் வந்து இதை மட்டும் நம்ம தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றி உங்கள் கண் முன்னால் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களே கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், சூரியனுக்கு அதிதேவதை சிவபெருமான். ஸோ அதனால் அந்த சிவனை வணங்க, வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பீரியட் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.